பாம்பன் மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்ததை கண்டித்து அப்பகுதி விசைப்படகு மீனவர்கள் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக சுமார் 90க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில் நிறுத்தப்பட்டுள்ளன. 2000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. பாம்பன் தெற்கு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த புதன்கிழமை மீன்பிடிக்க சென்ற 14 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். அவர்களுக்கு வரும் 14ஆம் தேதி வரை சிறை காவல் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறுகிறது. நாளை அதிகாலை முதல் மாலை வரை சென்னை கடற்கரை செங்கல்பட்டு வழித்தடத்தில் இயக்கப்படும் ரயில்கள் ரத்து செய்யப்படும் என சென்னை ரயில்வே கோட்டம் அறிவித்துள்ளது. கடற்கரை எழும்பூர் இடையேயான 4வது புதிய ரயில் பாதையின் இறுதிக்கட்ட பணிகள் நடக்க உள்ளதால் ரயில்கள் ரத்து செய்யப்பட உள்ளன. அதிகாலை 5:10 மணி முதல் மாலை 4:10 மணி வரை 11 மணி நேரத்திற்கு மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படும் எனவும் அதன் பின் வழக்கம் போல் ரயில்கள் இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் வசதிக்காக தாம்பரம் கோடம்பாக்கம் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாகவும் சென்னை ரயில்வே கோட்டம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி கோடம்பாக்கம் தாம்பரம் இடையே காலை 5:15 மணி முதல் இரு மார்க்கமாகவும் 23 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. இதேபோல் தாம்பரம் செங்கல்பட்டு இடையே காலை 5:50 மணி முதல் 22 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. திருமால்பூர் மற்றும் செங்கல்பட்டிலிருந்து தாம்பரத்துக்கு காலை 4 மணி முதல் 24 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என சென்னை ரயில்வே கோட்டம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடியிலிருந்து மாலத்தீவுக்கு 80 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் கடத்தப்பட்ட விவகாரத்தில் 11 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த 4ஆம் தேதி தூத்துக்குடி பழைய துறைமுகத்திலிருந்து கட்டுமானப் பொருட்கள் ஏற்றிச் செல்லும் தோணியில் 80 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை மத்திய வருவாய் குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் பிடித்தனர். நடுக்கடலில் பிடிப்பட்ட அசிஸ் எனப்படும் செறிவூட்டப்பட்ட கஞ்சா எண்ணெய் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக தோணியில் இருந்தவர்களிடம் விசாரிக்கப்பட்டு வருகிறது. இந்தோனேஷியாவைச் சேர்ந்த 2 பேர் உட்பட 11 பேரிடம் மத்திய வருவாய் குற்ற புலனாய்வு பிரிவினர் விசாரித்து வருகின்றனர். கடத்தல் சம்பவத்திற்கு பழைய துறைமுகத்தில் பணிபுரியும் ஒருவர் உதவி செய்ததாகவும் கூறப்படுகிறது. திருவாரூர் அருகே கடைத்தெருவில் அமைந்திருந்த டாஸ்மாக் கடை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் அறிவுறுத்தலை அடுத்து மூடப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் கள ஆய்வு மேற்கொண்ட உதயநிதி ஸ்டாலினிடம் மருதவாஞ்சேரி கடைத்தெரு பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடை இடையூறாக இருப்பதாக மாணவர்களும் பொதுமக்களும் புகார் தெரிவித்தனர். இதனையடுத்து குறிப்பிட்ட டாஸ்மாக் கடையை மூடுமாறு மாவட்ட ஆட்சியரிடத்தில் உதயநிதி அறிவுறுத்தியுள்ளார். தற்போது அந்த டாஸ்மாக் கடை மூடப்பட்டு வேறு இடத்திற்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கொடைக்கானல் பேரிஜமேரியை பார்வையிட சுற்றுலா பயணிகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ளது. பேரிஜமேரி பகுதியில் யானைகள் முகாமிட்டிருந்ததால் அங்கு செல்ல 2 நாட்களாக வனத்துறையினர் தடை விதித்திருந்தனர். இந்த நிலையில் யானைகள் அப்பகுதியை விட்டு விலகி சென்றுள்ளதால் தடை நீக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். நெல்லை மாவட்டம் மணிமுத்தார் அருவியில் குளிக்க விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ளது. அருவியில் நீர்வரத்து சீரானதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்டிருந்த தடையை வனத்துறையினர் நீக்கியுள்ளனர். முன்னதாக களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் நடைபெற்ற புலிகள் கணக்கெடுக்கும் பணிக்காகவும் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாலும் மணிமுத்தார் அருவியில் குளிக்க 12 நாட்களாக விதிக்கப்பட்டு வந்த தடை நீக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயிலில் மாசி திருவிழா தேரோட்டம் வரும் 12ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் சக்கரத்திற்கு ட்ரம் பொருத்தும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றம் தொடங்கியது முதலே திருத்தேரை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. வழக்கமாக சக்கை கொடுத்து நிறுத்தப்படும் சக்கரத்தில் தற்போது நவீன தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயிலில் மண்டல பிரம்மோற்சவ திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். தொடர்ந்து வரும் 25ஆம் தேதி 8 திக்கு கொடியேற்றம் நடைபெற உள்ளது. வரும் 30ஆம் தேதி பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான பங்குனி தேரோட்டம் நடைபெறுகிறது. ஏப்ரல் 13ஆம் தேதி பஞ்ச பிரகாரம் நிகழ்ச்சி அரங்கேற உள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் சுற்றுவட்டாரங்களில் மண்பொம்மை விற்பனை அதிகரித்திருக்கிறது. ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய பகுதிகளில் அம்மன் கோவில்களில், முனியப்பன் கோவில்களில் திருவிழாக்கள் தொடங்கியுள்ளன. இந்த திருவிழாக்களில் திருமணம், குழந்தை வரம் உள்ளிட்ட பல்வேறு வேண்டுதல்களுக்காக மண்பொம்மைகள் வைத்து வழிபடுவது மரபாக உள்ளது. இதனால் மண்பொம்மை விற்பனை அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. பொம்மை ஒன்று 50 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை விற்பனையாவதால் மண்பாண்ட தொழிலாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவி தோல்நோய் காரணமாக ஆதார் அட்டை பெற இயலாமல் தவித்து வருகிறார். திருமணித்தாங்கலைச் சேர்ந்த பரசுராமன் என்பவரின் மகள் திவ்யா மழையூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வருகிறார். அண்மையில் அறிவியல் சிந்தனையை ஊக்குவிக்கும் மத்திய அரசு இன்ஸ்பயர் மாணக் போட்டியில் பங்கேற்று 10,000 ரூபாய் பரிசும் பெற்றுள்ளார். ஆனால் இவருக்கு ஏற்பட்டுள்ள தோல் நோய் காரணமாக ஆதார் கார்டு பெற முடியாமல், அதனால் பரிசு தொகையை பெற வங்கிக் கணக்கு தொடங்க முடியாமல் தவித்து வருகிறார். இதுபோல் பல்வேறு சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருப்பதாக அவரது பெற்றோர் வேதனை தெரிவிக்கின்றனர். தங்கள் மகளுக்கு அரசு மருத்துவ உதவி வழங்க வேண்டும் எனவும் கோரியுள்ளனர். நானும் ஒரு 3 வயசுலேருந்தே என் பாப்பாவுக்கு ஆதார் கார்டு பிடிக்குன்னு ரொம்ப ட்ரை பண்ணேன். ஆதார் கார்டே கிடைக்கல. நானும் போகாத இடம் இல்லை, யார் எங்கன்னு சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் போயிட்டு பார்த்தேன். அவர் ஆதார் கார்டு கை ரேகை படியில அவளுக்கு, அதனால ஆதார் கார்டு பிடிக்க முடியாதுன்றாங்க. எந்த ஒரு உதவிக்காக போனாலும் ஆதார் கார்டு வேணும், ஆதார் கார்டு வேணும்னு தான் சொல்கிறாங்க. ஒரு புக்கு கூட என் பொண்ணால் ஓப்பன் பண்ண முடியல, அதுக்கும் ஆதார் கார்டு வேணுன்றாங்க. அதுக்கப்புறம் மருத்துவ உதவி கொஞ்சம் வேணும். என் பொண்ணு இப்படி இருக்கா, அவளுக்கு காலில் எந்த நேரமும் எரிச்சலாக இருக்குது, உடம்புலாம் எரிச்சலாக இருக்குன்றா, நைட்டில் தூங்க மாட்டேன்றா, ரொம்ப எரிச்சலாக இருக்குன்றா. திவ்யாவின் நிலை குறித்து வந்தவாசி வட்டாட்சியர் பொன்னுசாமியிடம் கேட்டபோது அவருக்கு ஆதார் அட்டை வழங்குவதற்கான மாற்று வழிகள் குறித்து ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். திருச்சியில் பள்ளி செல்லும் சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த இரட்டை சகோதரர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். தொடர் பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டது குறித்து சிறுமிகள் பள்ளி ஆசிரியரிடம் தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதன்படி கூலி தொழில் செய்து வந்த இரட்டை சகோதரர்கள் ஹரீஷ், ஹரிஹரன் கைது செய்யப்பட்டனர். விசாரணையில் இருவரும் 6 மற்றும் 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிகளை குறிவைத்து தொல்லை அளித்து வந்தது தெரியவந்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே 17 வயது சிறுமியை கடத்தி திருமணம் செய்ய முயன்ற சரித்திர பதிவேடு குற்றவாளி கைது செய்யப்பட்டார். கீவளூரைச் சேர்ந்த சஹா என்ற சீனிவாசன் அதே பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுமியை ஒருதலைபட்சமாக காதலித்து வந்துள்ளார். சிறுமியையும் காதலிக்க வற்புறுத்திய சீனிவாசன் அவரை கடத்தி திருமணம் செய்ய முற்பட்டதாக தெரிகிறது. இதை தடுக்க முயன்ற சிறுமியின் பெற்றோரையும் சீனிவாசன் தாக்கிய நிலையில் புகாரின் பேரில் கைது செய்யப்பட்டார். அவர் மீது கொலை முயற்சி, ஆள் கடத்தல் உள்ளிட்ட 7 பிரிவுகளில் வழக்கு பதியப்பட்டது. பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் தெரிவித்துள்ளார். மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மதுரை, விருதுநகர் மாவட்ட காவலர்களுக்கான குறைதீர் முகாம் நடைபெற்றது. இதில் 182 காவலர்கள் பங்கேற்று பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை வழங்கினர். தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்ட 43 காவலர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி நிகழ்ச்சியில் உரையாற்றிய சங்கர் ஜிவால், போதைப்பொருள் கடத்தல் மற்றும் சைபர் குற்றங்களை குறைக்கவும், திட்டமிட்டு நடத்தப்படும் குற்றங்களை தடுக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவுரை வழங்கினார். பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் தீவிரமாக புலனாய்வு செய்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றும் தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் வலியுறுத்தினார். இலங்கைக்கு கடத்துவதற்காக 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடல் அட்டைகளை பதுக்கியதாக இருவர் கைது செய்யப்பட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை ஜோதி நகரில் உள்ள குடோனில் 800 கிலோ கடல் அட்டைகளை கடலோர காவல்படையினர் பறிமுதல் செய்தனர். பதுக்கலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆம்னி வேனும் பறிமுதல் செய்யப்பட்டது. கடல் அட்டைகளை பதுக்கியதாக திரேஷ்புரத்தைச் சேர்ந்த ரஹ்மான் மற்றும் கயத்தாரைச் சேர்ந்த அருணாச்சலம் ஆகிய இருவரையும் கடலோர காவல்படை ஆய்வாளர் பேச்சுமுத்து கைது செய்தார். தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் மீன் வாங்க பொதுமக்கள் குவிந்தனர். ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற நாட்டுப் படகுகள் கரைக்கு திரும்பிய நிலையில் மீன்வரத்து குறைவாகவே இருந்தது. இருப்பினும் மீன்களுக்கு ஓரளவு நல்ல விலை கிடைத்ததால் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். குறிப்பாக ஷீலா மீன் கிலோ 800 ரூபாய் வரை விற்பனையானது. தென்காசி மாவட்டம் புளியங்குடி எலுமிச்சை சந்தையில் எலுமிச்சைகளுக்கு நல்ல விலை கிடைத்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தற்போது 1 கிலோ எலுமிச்சை 60 ரூபாய் முதல் 70 ரூபாய் வரை விற்பனையாகி வருகிறது. அதேவேளையில் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் என்பதால் எலுமிச்சையின் தேவையும் விலையும் அதிகரிக்கக்கூடும் என்று புளியங்குடி எலுமிச்சை சந்தை தலைவர் துரைபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே மாணாக்கர் துயர் துடைக்க பள்ளிக்கு வாகனம் வழங்கிய ஊர் மக்களின் செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கருப்புக்குடிப்பட்டியில் உள்ள அரசு பள்ளிக்கு பிள்ளையார்குளம், காடன்பட்டி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் பல கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்வதாக தெரிகிறது. இந்த நிலையை மாற்ற பள்ளி ஆண்டு விழாவில் வாகனம் ஒன்றை பரிசளித்துள்ளனர் கிராம மக்கள்.
திருப்பத்தூரில் அதிகாலையில் நோன்பு கடைபிடித்துக் கொண்டிருந்த பெண்ணிடம் கத்தியை காட்டி மிரட்டி 2 சவரன் நகை பறிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆம்பூர் அருகே உள்ள சோலூர் பகுதியில் ஆயிஷா என்பவர் வீட்டில் தனியாக நோன்பு கடைபிடித்துக் கொண்டிருந்தார். மேல் மாடியில் உள்ள ஆயிஷாவின் வீட்டிற்குள் நுழைந்த அடையாளம் தெரியாத நபர் கத்தியை காட்டி மிரட்டி நகையை பறித்துச் சென்றார். இதுகுறித்து புகார் அளிக்கப்பட்டிருக்கும் நிலையில் கண்காணிப்பு கேமரா காட்சிகளை வைத்து காவலர்கள் விசாரித்து வருகின்றனர். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு கோபிச்செட்டிப்பாளையம் ஒருங்கிணைந்த நீதிமன்றங்கள் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் பெண் நீதிபதிகள், கல்லூரி மாணவிகள், நீதிமன்ற பணியாளர்கள் என 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். பேரணியை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி தயாநிதி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நீதிமன்ற வளாகம் முன்பு தொடங்கிய பேரணியில் கச்சேரிமேடு, அண்ணாபாலம் வழியாக பேருந்து நிலையம் வரை நடந்து சென்றனர். பெண்ணே, கருவறையை கட்டுப்படுத்துவது வாழ்க்கை என்பதை உணர்த்தும் வகையில் மகளிர்களுடைய பெருமையை எடுத்து உரைக்கும் வகையில் மகளிர் தினத்தையொட்டி அம்பத்தூர் அருகே உள்ள மாதரங்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் 2025 மாணவிகள் பிங்க் நிற ஆடை அணிந்த இன்ஃபினிட்டி வடிவில் நின்று உலக சாதனை படைத்தனர். வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் யூனியன் புத்தகத்தில் இந்த உலக சாதனை இடம் பிடித்தது. தஞ்சை மாவட்டம் கரந்தையில் புற்று மாரியம்மன் கோயில் நன்னீராட்டு விழாவை முன்னிட்டு யானை மேல் புனித நீர்க்குடம் எடுத்து வரப்பட்டது. வரும் 9ஆம் தேதி நன்னீராட்டு விழா நடைபெறவுள்ள நிலையில் புலியாட்டம், மயிலாட்டம், தாரை தப்பட்டங்கள் முழங்க இளைஞர்கள் உற்சாகமாக நடனமாடினர். இதில் பங்கேற்ற பெண்கள் முளைப்பாரிகளுடன் முக்கிய வீதிகளில் வலம் வந்தனர். சிங்கம்புணரி அருகே சதுர்வேதி மங்கலத்தில் மாசிமக திருவிழாவின் 5ஆம் நாளை முன்னிட்டு ஆத்மநாயகி அம்பாள் ருத்ர கோடீஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெற்றது. சோடச ஆராதனைகள் மற்றும் சர்வ ஆரத்தியில் ஆயிரக்கணக்கான பெண் பக்தர்கள் பங்கேற்றனர். இதன் தொடர்ச்சியாக மார்ச் 11ஆம் தேதி திரு தேரோட்டமும், 12ஆம் தேதி தீர்த்தவாரி மற்றும் உலக பிரசித்தி பெற்ற அரளிப்பாறை மஞ்சு விரட்டும் நடைபெறவுள்ளது. மணப்பாறை அருகே வீரப்பூரில் பெரிய காண்டியம்மன் திருவிழா தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கடந்த மாதம் 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தின் முன்னதாக மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்டு மேளதாளங்களுடன் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. தேரின் மீது ஏராளமான பக்தர்கள் மாலைகளை வீசி நேர்த்திக்கடனை செலுத்தினர். செய்யாறு சந்தை திடலில் உள்ள அங்காளம்மன் ஆலயத்தில் வசந்த உற்சவ பெருவிழாவை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. நிகழ்வின் 10ஆம் நாளில் ஞானமுருகன் பூண்டி ஆலயத்திலிருந்து 500க்கும் மேற்பட்டோர் கூடி பம்பை மேள வாத்தியங்கள் முழங்க பால்குட ஊர்வலம் வந்தனர். தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பால்குட அபிஷேகம் நடைபெற்றது.
விழுப்புரத்தில் 3வது ஆண்டாக நடைபெற்ற புத்தக திருவிழாவில் மாற்றுத்திறனாளிகள் மல்லர் கம்பத்தில் அசத்தியது காண்போரை வியக்க வைத்தது. புதிய பேருந்து நிலையம் அருகே நகராட்சி திடலில் 3வது ஆண்டாக புத்தக திருவிழா நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நடைபெற்ற மல்லர் கம்பம் நிகழ்வில் சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரும் பங்கேற்று திறன்களை வெளிப்படுத்தினர். திருச்சி மாவட்டம் முசிறியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காவிரி ஆற்றில் உமையாள்புரம் முதல் மருதூர் வரை தடுப்பணை கட்ட வேண்டும், ஜம்மநாதபுரத்தில் குடியிருந்து வருபவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் உள்ளிட்ட 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது.